everyone, welcome to Poppy's Home. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பூச்சி வெரைட்டி தான் பார்க்க போறோம். இங்க ஏற்கனவே வந்து பூச்சி வெரைட்டி பத்தி நம்ம சேனல்ல பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து 3G கரைசல். பூச்சி வெரைட்டினாலே பாத்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டன்ட்டா இருந்தாதான் பூச்சிகள் நோய்கள் வந்த உடனே டக்குன்னு வந்து நம்மளால எடுத்து ஸ்ப்ரே பண்ண முடியும். அதுல இயற்கை முறையில கண்டிப்பா இருக்கணும். ஸோ இந்த வேப்ப எண்ணெய் கரைசல் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் இது நம்ம வாங்கி வீட்டில் வச்சுட்டோன்னா நமக்கு எப்போ தேவையோ டக்குன்னு நம்மளால் அடிச்சுக்க முடியும். அதுக்கு மாற்றாக இன்னொன்று நம்ம பார்க்கணும், அதே சமயம் வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்மளால் வந்து தயாரிக்கணும் அப்படின்னா இந்த 3G கரைசலை நம்ம வந்து பயன்படுத்தலாம். இந்த 3Gனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர், கார்லிக், க்ரீன் சில்லி, இந்த ஜி தான் எல்லா 3Gயும் சேர்த்து தான் 3G அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து காரத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும், பூச்சிகள் வந்து விரட்டப்படும். அதுக்காக தான் அந்த 3G கரைசலை பயன்படுத்துகிறோம். இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கரைசல் தயாரிக்கிறதுக்கு இஞ்சி வந்து ஒரு 50 கிராம், பூண்டு வந்து ஒரு 50 கிராம், பச்சை மிளகாய் வந்து ஒரு 50 இல்லை 75 கிராமோ நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கலாம். நம்மளுடைய தேவையை பொறுத்து, நம்ம தோட்டத்தை பொறுத்து, தோட்டத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம செய்யலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இருக்குது. நீங்கள் பச்சை மிளகாய் வந்து நீங்கள் அரைக்கிறப்ப கவனமாக க்ளவுஸ் போட்டுக்கிட்டு செய்யணும், இல்லைனா வந்து காரத்தன்மைக்கு கை ரொம்ப வந்து எரியும். இப்போ இதை 3ஐயும் அரைச்சாச்சு. இதை நம்ம ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி வடிகட்டிக்கலாம். வாங்க ஒன்று ஒன்றா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இப்போ அரைச்சி வச்சுருக்குறோம். இப்போ இது பாருங்கள், பூண்டு, இஞ்சி, இது பச்சை மிளகாய், பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த விழுதில் நம்ம 1 லிட்டர் தண்ணீர் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். பாருங்கள், இந்த இஞ்சி பூண்டு கரைசலோட 1 லிட்டர் வந்து தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதை வடிகட்டுறதுக்கு, ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு நம்ம துணி வச்சு நம்ம வடிகட்டிடலாம். வடிகட்டுறப்போ வந்து அது ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இதில் போய் அடைச்சிக்கக்கூடாது அந்த ஸ்ப்ரேயரில், அதனால் கண்டிப்பாக வடிகட்டணும். இதில் வந்து நீங்கள் ஃபில்டர் வச்சும் வடிகட்டலாம். வடிகட்டினதுக்கு அப்புறம் இருக்கிற இந்த விழுதை வந்து நம்ம கம்போஸ்ட் பின்னில் போடலாம். இந்த சொல்யூஷன் வந்து மாடி தோட்டத்துக்கு மட்டும் இல்லை, விவசாய நிலங்கள்லையும் நம்மளால் வந்து அதை ஸ்ப்ரே பண்ணலாம். நம்ம மாதிரி வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 20 ml அப்படிங்கிற கலவையில் நம்ம வந்து இதை ஸ்ப்ரே பண்ணலாம். இங்கெல்லாம் வந்து பூச்சிகள் இருக்கோ அதெல்லாம் அந்த இடத்த பார்த்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டு வரலாம். முக்கியமாக மாவு பூச்சி, அஸ்வினி பூச்சி இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். இதை அடிக்கடி கொடுத்துட்டு வரப்போ பூச்சி தொல்லை இருக்காது, பூச்சிகள் வந்து விரட்டப்படுது. நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து பூச்சியை விரட்டணும் அப்படின்னா இதை பயன்படுத்தலாம். இதில் முக்கியமாக வீட்டில் இருக்க பொருட்களை நம்ம பயன்படுத்துகிறோம், அதனால் வெளியில் போய் நம்ம எதையும் வாங்கலை. இதுக்கு குறைச்சலாக தான் செலவும் ஆகுது. நீங்கள் அதையும் வந்து இதில் பார்க்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாய்க்குள்ளே தான் ஆகுது. ஸோ இதை நம்ம ஒரு 2-3 நாளைக்கு பயன்படுத்தலாம். இதை மாடி தோட்டத்துக்கு மட்டும் இல்லாமல் மற்ற மர வகை செடிகளுக்கும், நம்ம பூக்கிற செடிகளுக்கும் அடிக்கலாம். அதை செடியில் நீங்கள் அடிக்கிறப்ப பின்பக்கத்தில் தான் பார்த்து அடிக்கணும். அங்கே தான் நிறைய வந்து பூச்சிகள் இருக்கும். முக்கியமாக அஸ்வினி பூச்சி, இலைப்பேன், மாவு பூச்சி இதெல்லாம் இருக்கும். இதுதான் வந்து பயிரை ரொம்ப வந்து டேமேஜ் பண்ணும். நம்ம இதை அடிச்சுட்டு வர்றப்ப காரத்தன்மையில் பூச்சிகள்லாம் வந்து அங்கேருந்து போயிடும். இது வந்து ரொம்ப எளிமையாக நம்மளால் வீட்டில் செய்ய முடியும், ரொம்ப குறைஞ்ச செலவில். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லோருக்கும் நன்றி.